இப்போ நம்ம வாங்கிட்டு இருந்த டெண்டர் கட் சிக்கனை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நம்ம காய்கறி நறுக்கலாமா? ஸோ நல்லா பாருங்கள், இந்த குக்கரில் வந்து இந்த இடத்துல வந்து வெளியே ஏர் நல்லா வருதா தெரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து சமையல் பண்ண போகிறேன். அந்த சமையலை வந்து உங்களுக்காக வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை தான் நம்ம வந்து சோறு பொங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்ல இந்த கிளாஸுக்கு. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஊற்றுவேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், நல்லா வடிக்கலை தண்ணியை. ஸோ 1 கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுவோம். அடுத்து வந்து எவ்வளோ கம்மியாக ஊற்றலான்னா இவ்வளோ கம்மியாக ஊற்றலாம், ஏன்னா இவ்வளோ தண்ணி அதில் இருக்கும், அரிசியில் இருக்கும். நான் ஃபுல்லாக வடிச்சிட்டேன்னா 2 கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றணும், இவ்வளோ ஊற்றினா போதுமானது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மூடியை போட்டுடலாம். ஸோ ஏன்ட்டு இருக்கிறது இந்த மாடல் குக்கர் தான் இருக்குது. இந்த மாடல் குக்கர் உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள், ஓகேங்களா? இது வந்து மூடுறதுக்கு இந்த அம்புக்குறி இது வந்து கரெக்டாக அந்த ஹேண்டில் பார்க்கு நேராக வச்சோம்னா ஈஸியாக அவ்வளோ போயிடும். அப்புறம் வந்து இப்படி வச்சு கரெக்டாக வந்து நேக்க வச்சு மூடணும். இது வந்து இந்த மாதிரி லாக் இருக்கும், அமுத்தி விட்டால் லாக் ஆகிரும். ஓகேவா? தப்பாக நினைக்காதீங்க, மேலே விசில் போடலன்ட்டு. விசில் இருக்குன்னு அடுப்பில் வைக்க முடிச்சு போட்டுருவேன், காமிக்கினேருங்க. இதாக இருக்குது, இப்போ அடுப்பில் வந்து நம்ம வச்சாச்சு. குக்கரை விசிலை போட்டுரும். ஓகேவா? எல்லாம் ஓகே, பர்ஃபெக்ட்டு. இனி சுவிட்சை போடுவோம். கரண்ட் அடுப்பு தான். ஸோ 1000 வைக்கலாம். 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சம் 7-8 நிமிஷம் விசில் வரும் தானே கேட்குறீங்களா? விசில் வராது. ஏன் வராது அப்படிங்கிறத சொல்கிறேன் கடைசியாக. ஏன் விசில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குக்கர் நான் வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு சின்னதாக ஓட்டை இருக்குமே அந்த குக்கருக்கு, நம்ம விசில் பக்கத்தில் தனியாக, அதில் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து எடுப்பேன், குக்கரை வந்து எடுத்து இறக்கிடுவேன். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வச்சுருக்கோமா, டைம் வந்து பார்த்துக்கலாம். 6:30. ஓகேவா? ஓகே, 6:37க்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த சவுண்டு சைடில் தனியாக வந்துடும், வெளியில் வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். நான் காமிக்கிறேன் அது எப்படி வருது, என்ன வருதுன்ட்டு. நான் சொல்லியிருந்தேன்ல எப்படி இறக்குறேன்ட்டு. ஸோ அதை இப்போ காமிக்கிறேன். வேறு சவுண்டு விசில் வரல பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து அந்த ஏர் ஃபுல்லாக லீக் ஆகும், தெரியுதா? ஆவி வருதா? இப்போ தண்ணி அதில் வடிய ஆரம்பிக்கும், சொட்டாகும். நல்லா பாருங்கள், இந்த குக்கரில் வந்து இந்த இடத்துல வந்து வெளியே ஏர் நல்லா வருதா தெரியுதா? ஃபோர்ஸாக வருதா? விசில் வரல. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இதை ஒரு ஜஸ்ட்டு கரெக்டாக டைம் மட்டும்தான். இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து மணி 6:39 ஆகிடுச்சு, 9 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணால் போதுமானது. இங்கே இருந்தாலும் தண்ணி வரும், நல்லா லீக் ஆகும். ஆனால் இது நல்லது கிடையாது. பட் நான் சாப்பாடு இறக்கிட்டு கொஞ்சம் 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நல்லா தான் இருக்கும். ஆனால் விசில் வந்து ஓப்பன் பண்ணால் நல்லது. இப்போ இது வந்து குக்கர் ரிப்பேரு, ஆன்லைனில் வாங்கின குக்கர் தாங்க, இப்படி சொதப்பி போயிருக்கு. கடையில் போய் மாற்றாம வச்சுருக்கேன். ஓகே, நம்ம காய்கறி நறுக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நறுக்க போகிறேன்னா, வெங்காயத்தை கடைசி நறுக்குவோம். வெங்காயத்தையும் முதல்ல நறுக்குவோம். ஒரு வெங்காயம் முழுசாக வெட்டியாச்சா? சூப்பரு. அடுத்து தக்காளி வெட்டலாம். இது வெட்டுறதே பேக் சைடு வெட்டணும்னு நினைக்கிறேன். இதையும் ஸ்லைஸ் போட்டாங்க நேற்றுக்கு. இப்படி தானா? இருங்க, ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா கட் ஆயிரும். நார்மலாக கட் பண்ணணும் அதை. தக்காளி சாஸ் ஆயிரும் போல் இருக்கேன், சாஸில் ஜூஸ் ஆயிரும் போல். தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா ட்ரை பண்ணி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி காமிச்சோன்னே இப்போ நம்ம வாங்கிட்டு இருந்த டெண்டர் கட் சிக்கனை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு லெக் பீஸ் இருக்குது இதில். வா ஒரு லெக்கு பரவாயில்லைங்க, போன்லெஸ் மாதிரி தான், கொஞ்சம் போன் எறும்பு இருக்குது.
கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவிடுவோம். ஓகே, சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுப்பில் வச்சுருக்கேன், நான் அடுப்பு ஆன் பண்ணல. ஸோ காய்கறி நறுக்கினது, காய்கறினா பெருசாக கிடையாது, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ மசாலாத்தூள், சிக்கன் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், ஓகே மிளகு அண்டு வத்தத்தூள் எல்லாமே இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், சமையல் ஆரம்பிக்க போகிறோம். ஊற்றியாச்சு. வதங்கி வரட்டும். ஓகே, வெங்காயம் வதங்கினது. ஓகே, நம்ம தக்காளியை போட்டு வதக்கிடுவோமா. இதோட மஞ்சத்தூள் போடுவோம் பேருக்கு போதும். அது கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம். ஓரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, மல்லித்தூள் ஒன்று போடுவான். சேர்க்கலை. தேவையே இல்லை. கடையில் அந்த பேக்கிங்கில் எப்படி வந்துச்சோ அப்படியே உள்ளத்துக்கு போடுறேன். சங்கடமாக போயிடும். அந்த உப்பு போதுமானு கேட்டிங்கன்னா போதாது கறிக்கு, கொஞ்சம் போட்டுக்கலாம். இவ்வளோ போதும், இதுக்கு மேலே வந்து போட்டால் உப்பாக போயிடும். அப்புறம் இருங்க, ஒரு கரண்டி ஊற்றுக்கலாம். இப்படி தாங்க இருக்குங்க கறி குழம்புல வச்சது. வெங்காயம் மட்டும், தக்காளியை நல்லா வதக்கணும். ஆனால் தக்காளி நல்லா வதக்கலை, கம்மியாக தான் வைக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்டேக்கில் பெரிய மிஸ்டேக்கு. ஆனால் ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் சமையல் பண்ணணும், ஒரு பக்கம் சாப்பிடணும், அவ்வளோதான் இருக்கும். இனி மூடி வச்சிடலாம், காலையில் பார்த்துக்கலாம்.